ஓவியா வணக்கம். திருநெல்வேலியில் பாஜகவின் முதல் மண்டல மாநாடு வருகிற 17ஆம் தேதி நடத்தப்படுகிறது. இதில் திருநெல்வேலி மண்டலத்துக்கு உட்பட்ட திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது, எந்த ஒரு கட்சியின் வெற்றிக்கும் அதன் அடித்தளமாக விளங்கும் பூத் கமிட்டிகள் வலுவாக இருப்பது மிகவும் அவசியம். 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாஜக சார்பில் அடுத்தடுத்து மண்டல மாநாடுகள் நடத்த முடிவு எடுக்கப்பட்டது. இதில் பாஜக முதல் மண்டல மாநாடு திருநெல்வேலியில் வரும் 17ஆம் தேதி நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இதற்காக அவர் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பூத் கமிட்டியை பலப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், அந்த வகையில் நேற்று அருப்புக்கோட்டை, விருதுநகர், கோயில்பட்டி பகுதிகளில் ஆய்வு செய்ததாகவும், தொடர்ந்து நாளை முதல் மற்ற தொகுதிகளில் ஆய்வு பணியை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பூத்துக்கு 12 கமிட்டி பொறுப்பாளர்கள் வீதம் திருநெல்வேலி மண்டலத்தில் உள்ள 9000 பூத்துகளில் சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பணிகள் 70% முடிவடைந்து இருக்கிறது. வருகிற 17ஆம் தேதிக்குள் பணிகள் முழுமையாக முடிந்து எப்படியும் 1 லட்சம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இந்த மண்டல மாநாட்டில் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். மேலும் இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பங்கேற்க செய்ய வேண்டும் என தான் முடிவு செய்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். அது தொடர்பாக முழுமையான முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு குறித்தும் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றார். இதனிடையே பாஜக அதிமுக கூட்டணி வலுவடைந்து இருக்கும் நிலையில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கும் நிலை மாநாட்டில் 1 லட்சம் பேர் திரள்வதும், பூத் கமிட்டி பணிகள் வலுப்படுத்தி வருவதும், அமித்ஷா பங்கேற்பதாக வெளியான செய்திகள் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். ஓவியா, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.